Hi viewers, very good evening. ஸோ இது பிரைம் எக்ஸ்டென்ஷன் உங்கள்கிட்ட எப்பொழுதும் இணைந்திருப்பது. ஸோ இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு விசேஷ தினத்தில் தாங்க இருக்கிறோம். ஆமாம், இன்னைக்கு பிப்ரவரி 26 மகா சிவராத்திரி. ஸோ அது என்ன, நிறைய சிவராத்திரி இருக்குது, மாதம் வரும். அதில் மகா சிவராத்திரி நம்ம சிவபெருமான நம்ம ஈஸ்வரனை கூப்பிடுறப்பயே நம்ம எப்படி சொல்லுவோம்னா மகாதேவன் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோங்க. ஆக்சுவலாக இந்த மகா சிவராத்திரின்றது நம்ம எப்படி கிருஷ்ணர் பிறந்த தினத்தை நாம் கொண்டாடுகிறோம் கோகுல அஷ்டமி அப்படின்னு சொல்லி, ராமர் பிறந்த தினத்தை அது மாதிரி நம்ம கொண்டாடுறோம் ராம நவமின்னு சொல்லி. அது மாதிரி இந்த மகா சிவராத்திரி அன்று பார்வதி தேவியாரின் வேண்டுதலுக்கு இணங்க மகாதேவர் அந்த ஈஸ்வரன் என்ன பண்றாரு அப்படின்னா லிங்க ரூபத்தில் காட்சி அளிக்கிறார். அதுதாங்க. ஸோ நம்மளுடைய திருவண்ணாமலையில் இருந்து மித்த எல்லா சிவா ஆலயங்களிலும் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த மகா சிவராத்திரி அன்று இந்த பதிவை நான் போடுவதில் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என்னன்னு பார்த்தோன்னா எல்லா சாமிகளுக்கும் ஆக்சுவலாக ஜென்ரலாகவே நமக்கு பார்த்தோன்னா நமக்கே தெரியுங்க. எல்லாம் சொல்லுவாங்க பெருமாள் கிட்ட நம்ம வேண்டுதல் வச்சு அவர்கிட்ட அதை நம்ம ஒரு வரத்தை வாங்க வேண்டும் என்றால் மிகவும் அரிது, மிகவும் கடினம் என்று. ஆனால் சிவபெருமான் அப்படி அல்ல. சிவபெருமான் நினைத்தவுடன் தன்னை மனமாற உருகி தன்னிடம் சரணடைந்த பக்தர்களுக்காக எதையும் செய்வார் அப்படின்றதற்கு நம்மளுடைய நிறைய இதிகாசங்கள்லையே பார்த்தோன்னா நிறைய நம்ம பார்த்துருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று சொல்கிறேன். ஆக்சுவலாக யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சும்மா ஒரு இதுக்கு நான் சொல்கிறேங்க. அதாவது சிவபெருமான் வரத்தை அளித்து விடுகிறார். அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யார் தலையில் கைய வைக்கிறேனோ அவங்க பஸ்மம் ஆயிடணும் அப்படின்னு வரம் கேட்குறாருங்க. கடுந்தவம் புரிந்து அந்த வரத்தை பெறுகிறான் அந்த அசுரன். கடைசி அந்த அசுரன் என்ன செய்யணும், வரத்தை அளித்தவன் தலையிலே கை வைத்து பார்க்கலாம் என்று வருகிறான். ஸோ மகாதேவனே, நீங்கள் என்னை மன்னித்து விடுங்கள், இந்த நீங்கள் கொடுத்த வரம் சரியாக நடக்கிறதா இல்லையா என்பதை தாங்கள் தலையில் நான் கையை வைத்து அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு அந்த அசுரன் சொல்கிறான். ஆனால் அவன் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான ரொம்ப சிவபெருமானுடைய பக்தன். ஸோ பக்தனின் வேண்டுதலுக்கு இணங்க அவங்க என்ன வரம் கேட்டாலும் உடனே அள்ளி தருவார். ஸோ இந்த சிவராத்திரி அன்றே, அதாவது நம்மளால நிறைய விரதம் இருந்து நாம் செய்ய வேண்டும். விரதம் இருக்க